பாதைகளை நாம் நினைக்கும் பொழுது எப்படிதான் உங்களுக்கு விடாமல் நான் பிடிச்சிக்கிட்டேன்னு தெரியல ஆண்டவரே, நம்ம தியானிக்கிற அளவுக்கு பரிசுத்தவான்களுடைய சோதனைகள் ஒவ்வொன்றும் அமைந்தது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு தேவன் அந்த சோர்வடைந்தவர்களுக்கு ஒரு பலனை தரும்படியாய் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஐயோ, என்னுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டேன் பிரதர், எனக்குள்ள பயங்கர சோர்வு இன்றைக்கு இருக்கும் என்று சொன்னால், தேவன் உங்களுக்குள் இருக்கிற அந்த சோர்வை வெளியே எடுக்க போகிறார். அவருடைய பலனை உங்களுக்கு தரப்போகிறார். ஒரே இடத்தில் அல்ல, நாம் எழுந்து நடந்து ஜெயத்தை சுதந்தரிக்கும்படி, அந்த சோர்வை விளக்கும்படி தேவனுடைய சுவை நிறைந்த அந்த வார்த்தை இன்றைக்கு சபையை பலப்படுத்த போகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சலித்து போன ஒரு நிலைமையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு வெறுமையாக்கப்பட்ட ஒரு நிலை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய பலன் யாருக்கு வரும் தெரியுமா? பலவீனமாக்கப்பட்டவனுக்கு தான் வரும். சிறுமைப்படுத்தப்பட்டவனுக்கு தான் தேவனுடைய பலன் உதவி செய்யும். கீழே விழுந்து போன நிலைமையில் இருக்கிறவனுக்கு தான் என்ன இருக்கும்னா சோர்வு இருக்கும். அந்த சோர்வை நீக்கி அவனை எழும்ப வைப்பதற்காகத்தான் கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு தலையில அடித்து கொண்டு இன்னைக்கு என்னவோ நடக்கட்டும் அப்படின்ட்டு அந்த சோர்வடைந்து நீங்க காணப்பட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ போகும் பொழுது என்னுடைய பலனை, என்னுடைய பராக்கிரமத்தை, என்னுடைய பலத்தை நீ சுதந்தரித்த வண்ணமா இங்கிருந்து கிளம்ப போகிறாய். உன்னை சோர்வாய் நான் அனுப்ப போகிறதல்ல, உன் சோர்வை நீக்குவதற்காகவே உன்னோடு கூட உன் தகப்பனாகிய நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க, உங்கள் விழுந்து போன ஒரு நிலைமையில் ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கும் தெரியுமா? அவனுக்கு அந்த சோர்வு வந்துவிடும். ஒரு நிலைமை விழுந்து போனவனுடைய இருதயத்தில் அது ஒரு கல்லை வைத்தா மாதிரி ஒரு பாரம் அப்படியே நம்ம நெஞ்சுக்குள்ள போட்டு அமுக்கி கொண்டு இருக்கும். பாருங்க, கர்த்தருடைய பலன் நமக்குள் வரும்போது இன்றைக்கு அந்த பெரிய மாற்றத்தை கர்த்தர் அதில் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சோர்வா வந்திருக்கிறீங்க? சோர்வா வந்திருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கையை உயர்த்தி இருக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தேவனுடைய பலன் உங்களுக்குள் இன்னைக்கு கடந்து வரும். தேவன் உங்களை கடக்க செய்வதற்காய் மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஜெயத்தின் சுதந்தரிப்பை நமக்கு தரப்போறாருங்க. அதனால தான் இன்னைக்கு நாம சோர்வடைந்து இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அந்த சோர்வின் ஆவிகளை கர்த்தர் இன்னைக்கு வெளியே எடுக்க போகிறார். உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை தரப்போகிறார். என்னவா இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு பலமான ஒரு நம்பிக்கையை கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்குள் விதைக்க போகிறதற்காய் தேவன் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி உன் சோர்வை விட்டுட்டு நீ அழாத, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான சபையே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த காரியம் உங்க வாழ்க்கையிலே சோர்வு அடையும்படி வந்தாலும் ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. எந்த காரியம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மலையை போல ஒரு சோர்வை கொண்டு வந்தாலும் கர்த்தரை திட்டவோ தூஷிக்கவோ அவரை விட்டுடவோ பாவமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிற காரியங்களோ தயவு செய்து செய்யாதீர்கள். எனக்கு அன்பானவர்களே, எந்த காரியத்தினால் சோர்வு வந்தாலும் ஜெபத்தை விட்டுறாதீங்க, கர்த்தரை தூஷிக்காதீங்க, அவர் விட்டு கொடுத்துறாதீங்க, அந்த பாவம் செய்வதற்கு உங்கள் இருதயத்தில் இடத்தை கொடுத்துறாதீங்க. நம்ம நிலைமையை மாற்ற இவர் ஒருத்தர் மட்டும்தான் இலவசமாய் பிரயாசப்படுகிறவர். இவர் ஒருவர் தான் உண்மையாகவே நீயும் நானும் நல்லா இருக்கணும்னு பிரயாசப்படுகிற தேவன், உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு தேவன். அதனால தான்
சந்தோஷத்தின் மத்தியிலே உலகமே நம்மோடு கூட இருக்கும். ஆனால் நம்ம அழும் பொழுது அனாதையை போல தனிமைப்படுத்தப்பட்டு அழுவோம். காரணம் என்ன? அந்த அனாதையை போல நின்று அழும் பொழுது ஒரு தேவன் வந்து நம்மளை தேற்றுகிறாரே, அதுதான் மெய்யான அன்பின் தேவன். அன்பானவர்களே, அந்த தேவன் இன்றைக்கு என் சோர்வை நீக்க போகிறார். இன்றைக்கு அந்த சோர்வை எனக்குள்ளிருந்து எடுக்க போகிறார். ஹல்லேலூயா! அவர் சோர்வுகளை கடந்தவர். அவர் சோர்வாய் இருந்த பொழுதும் வாழ்க்கையிலே வெற்றியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வெற்றி அடைந்திருக்கிறார். அன்பானவர்களே, அவர் பலன் இல்லாத போதும் பல பாதைகளிலே கடந்து போய் அவர் ஜெயம் பெற்ற ஒரு தேவன். அவர் நமக்காக மரித்து ரத்தம் சின்றி உயிர் தெழுந்து மரணத்தை ஜெயித்த தேவன். எல்லா சோர்வுகளையும் வென்ற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் கூட அப்படிப்பட்ட அத்தனை சோர்வுகளையும் அவர் போன பாதையில் போகும் பொழுது நாம் அதிலே ஜெயம் பெறுவோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாமும் அவர் பாதையிலே கடந்து போகும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை, அந்த சோர்வை நீக்கி கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு என்னென்ன சோர்வு உங்களுக்குள்ள வந்திருக்குது? உற்சாகமா வார்த்தையை கேட்க முடியாதபடி உங்க இருதயம் எதெல்லாம் சிந்திச்சு கொண்டு இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும், இந்த மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும், உங்களை சிருஷ்டித்தவருக்கு தெரியும். சிருஷ்டிக்கப்பட்டவன் என்ன சூழ்நிலையில நடக்கிறான், சிருஷ்டிக்கப்பட்டவள் எதை குறித்து கலங்குகிறாள், எதை குறித்து வேதனைப்படுகிறாள், இவளுக்கு என்ன காரியத்தை இப்பொழுது நான் செய்யணும், எந்த வார்த்தையை, வேதாகமத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளிலே எந்த வசனத்தை எந்த சூழ்நிலைக்கு பேச வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். He know everything. அவர் நம்முடைய தேவன். என அன்பானவர்களே, இன்னைக்கு வாழ்க்கையை குறித்த ஒரு சோர்வு, எதிர்காலத்தை குறித்த ஒரு சோர்வு, பிள்ளைகளை குறித்த ஒரு சோர்வு, அடுத்த தலைமுறைகளை குறித்த ஒரு சோர்வு, கடனை குறித்த ஒரு சோர்வு, பலவீனத்தை குறித்த ஒரு சோர்வு, ஊழியத்தை குறித்த ஒரு சோர்வு, இப்படி பலவிதமான காரியங்கள் ஒரு சந்தோஷ நிலைக்கு நீங்க போக முடியாதபடிக்கு அந்த சோர்வுக்குள் நீங்கள் இன்னைக்கு சிக்கி இருக்கிறதை தேவன் அறிவார். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்ன மன கசப்பின் பாரத்தோடு நீ உட்கார்ந்து செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய், இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், அந்த சஞ்சலத்தையும் தவிப்பையும் இன்றைக்கு உன் இருதயத்திலிருந்து எடுக்க போகிறார். இன்றைக்கு அந்த பாரம் ஒரு கல்லை போல இருந்தாலும் அதை கரைய பண்ண போகிறார். அப்படிப்பட்ட சோர்வு, எழும்ப முடியாத ஒரு சோர்வு, சிறகை விரிக்க முடியாத ஒரு சோர்வு, பறக்க வேண்டிய நாம் பறக்க முடியாத ஒரு சோர்வு, இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், எல்லா சோர்வுகளையும் இறைவன் இன்னைக்கு வெளியே எடுக்க போகிறார். நீங்கள் சொல்ல வேண்டியது, அப்படியே ஆகட்டும் என் தேவனே. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு பலத்தோடு போவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இங்கிருந்து போகும்போது பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, நான் சந்தோஷத்தோடு பலனோடு போக போறேன். எழுந்திருச்சு நான் பலத்தோடு. ஆமென். ஏன் தெரியுமா? அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிற தேவன். சத்துவமே இல்லாதவனுக்கு ஆண்டவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாருங்க. அதனால தான் இந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் அவங்களுடைய தெய்வங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, செஞ்ச இப்படிக்காக அப்படிக்காக எதோ நன்றி செலுத்துறாங்க. ஆனால் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவருங்க. அவரை நோக்கி, இந்த பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சோர்வு காரியங்கள், நிகழ்ச்சிகள் என் வாழ்க்கையில் இப்போ நடந்ததற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு பிடிக்காத காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனை பேர் தெளிவாக அந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னு தெரியல. அதில் அந்த 8 வயசு மகன்
நம்ம வீட்டிலலாம் பிள்ளைங்க இருக்குது. அது நடந்த காலம் பாருங்க. அந்த காலத்தில் 8 வயது மகனை அவங்க அப்பாவுக்கு முன்னாடி போட்டு அடித்து துவைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த நாட்களிலே சபைகள் இப்படி கூடி வரக்கூடாது. அதனால் அந்த ரிச்சர்ட் உம்ப்ரான் என்கிற அந்த தகப்பன் அண்டர் கிரவுண்டு சர்ச் அப்படின்னா சபை மறைமுகமாய் கூடி கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற ஒரு சபை. அவர் அண்டர் கிரவுண்டில் அந்த சர்ச் இருக்கும், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா அங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுக்கு கொண்டு போய் சிறையில் அடித்து அவங்கள கொன்னுருவாங்க. அந்த மாதிரி காலத்தில் இந்த தகப்பனாருக்கும் தாயாருக்கும் ஒரு பாரம் நடத்துகிறாங்க. இப்போ அவர் சிறையில் போட்டதுக்கப்புறம் அந்த மகன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என் இருதயத்தின் ஈரலை பிளந்தது. பாருங்க, 8 வயசு மகனை அடிக்கிறாங்க. அப்போ அவருக்குள்ள என்ன வந்திருக்கும்? என்ன வந்திருக்கும்? நம்ம வீட்டில் ஒரு நாள் பிரியாணி, அடுத்த நாள் ரசத்துக்கே சோர்வு வந்துடும். ஒரு நாள் தயிரை வச்சு சாப்பிட்டாலே சோர்வு வந்துடும். ஐயோ இதை நான் சாப்பிட்றேனே அப்படின்னு எதோ சோர்வெல்லாம் நமக்கு வரும். 8 வயசு மகனை முன்னாடி போட்டு ராடை வச்சு அடிக்கும்போது சபை ஜெபிக்கிறவன் சபை எங்கே இருக்கு சொல்லுன்றாங்க. இந்த ஐயா சொல்லாததுனால ராடை வச்சு 8 வயசு மகனை அடி பொழக்கிறாங்க. அவன் கத்துறான். இப்போ அவருக்குள் என்ன வருது தெரியுமா? சோர்வு வருது. இப்போ சொல்றாரு, ஐயா நான் சொல்லிடுறேன் எங்க இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள்ன்ற ரகசியத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த சின்ன பையன் சொல்றான், அப்பா சொல்லிராதீங்க, கிறிஸ்தவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிராதீங்க, சபை எங்க நடக்குதுன்னு சொல்லிராதீங்கப்பா, எனக்கு வலிக்குது உண்மைதான், எனக்கு ரத்தம் கொட்டுது உண்மைதான், எனக்கு வலி தாங்க முடியல உண்மைதான் அப்பா, ஆனா சொல்லிராதீங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வலியை பொறுத்துக்கிறேன், நான் கண்ணீரோடு இந்த வலியை கிறிஸ்துவுக்காய் பொறுத்துக்கிறேன்ப்பா, நான் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவேன், நான் பரலோகத்துக்கு தேவனோடு கூட நான் சஞ்சரிக்க போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வலியை பொறுத்துக்கிறேன்ப்பா, நீ உண்மையை சொல்லிடாதீங்கன்னும் போது அவருக்குள் ஒரு பெரிய சோர்வு வந்தது. அது சின்ன 8 வயது மகன் சொல்லுகிறான், மூத்த மகன், அப்பா நீ சொல்லிட்டீனா கிறிஸ்துவை மறுதலித்த ஒரு மகன் இப்போ பரலோகத்துக்குள்ள வந்திருக்கிறான் என்பது எனக்கு அடையாளமா மாறிடும். நீ சாகறதுக்கு முன்னாடி உங்க அப்பா உன்னை மறுதலிச்ச மகன் நீதான் சொல்லி பரலோகத்துல ஒரு அடையாளம் உண்டாயிடும்பா. மறுதலிச்ச மகனா நான் பரலோகம் போக விரும்பலப்பா, நான் உண்மையா கிறிஸ்துவுக்கு வாழ்ந்து மறிக்க விரும்புறேன்ப்பா, நான் கண்ணீரோடு சொல்றேன்ப்பா, சொல்லிடாதீங்கப்பான்னும் போதே அந்த ராட் எடுத்து பின்மண்டையில் அடிக்கும் போது தலை சிதறிடுச்சு. He's dead. நடந்து என்ன பண்ணியிருப்போம் நம்ம? அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த மகன் இறந்த பரலோகத்துக்கு போன விசுவாசத்தை நினைத்து முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி நன்றி செலுத்தி, இந்த ஒரு ரத்தம் சிந்தப்பட்டதனால் பலர்கள் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு என் மகன் காரணமாக இருந்தான்னு சொல்லி சோர்வின் மத்தியிலும் அவர் உட்காந்து ஜெபம் பண்றார். எப்போ ஜெபம் பண்றாரு? இது நடக்கிறது ஏதோ ஒரு கார்ட்டூனை காமிச்சுன்னு இல்லை, உண்மையாய் நடந்த நிகழ்வுகளை உங்களுக்கு நான் போட்டு காமித்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அவ்வளவு பெரிய சோர்வு, ஆனா உட்காந்து என்ன பண்றாரு தெரியுமா? ஜெபம் பண்றார், ஜெபம் பண்றார். பாருங்க, கர்த்தர் நம்மளோடு இருப்பது உண்மை என்றால் சோர்வு இருக்கும். ஆனால் சோர்வின் மத்தியிலே அந்த நீதிமான் அவன் விட்டு கொடுத்திட மாட்டான், அவன் ஜெபத்திலே முழங்காலிலே தரித்து நிற்பான். எனக்கு அன்பானவர்களே, தோல்வியின் காரியத்தை பார்த்து பின்னோக்கி ஓடுகிறவனாய் கர்த்தர் நம்மை முன்குறித்து அழைக்கவில்லை. தோல்வியின் காரியத்தை குறித்து பின்னோக்கினவர்களாய்
கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை என அன்பானவர்களே. சிலுவை மேலான ஒரு மகிமை என்று சொல்லி முன்னேறுவதற்காகவே கிறிஸ்து நம்மளை அழைத்திருக்கிறார். பாடுகள் மத்தியிலே சோர்வை கடக்கிற அந்த பலனை வாங்கி கொண்டு இயேசுவுக்குள் முன்னேறுகிற ஒரு மகிமையை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு சபையிலே கொடுத்திருக்கிறார் என அன்பானவர்களே. அத்தனை சோர்வுகளையும் நம்மால் கடக்க முடியும், அத்தனை பாடுகளையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். நமக்குள் ஒரு தேவ பலன் வரும் பொழுது, நமக்குள் ஒரு தேவ மகிமை வரும்போது, நம்மைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அந்த ஸ்ட்ரென்த்தை தரும் பொழுது இறைவனுடைய அருளால் நம்மால் சோர்வை மேற்கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சோர்வா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க? சோர்வை நீக்குவதற்காய் தேவன் பேசுகிறார். உங்களுக்கு இந்த மாதிரி சோர்வுகள் அல்ல, ஏதோ சின்ன சின்ன காரியங்களை தலைமேல் போட்டுக்கொண்டு சோர்வடைந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் அவர் எதிர்பார்க்கிறதையும் செய்ய முடியாமல் நாம் உட்கார்ந்து அலைந்து அப்படியே முறுமுறுத்து கொண்டு ஒரு அக்கினியின் பிரசனத்தை இழந்தவர்களாய் ஒரு சாம்பலிலே உட்கார்ந்து நல்லது, சாம்பலாகவே மாறுகிறது நல்லதல்ல அன்பானவர்களே. அப்போ சோர்ந்து போகிறவனுக்கு அப்பா என்ன தருவார்? பலன் தருவார். அந்த பலவீனத்தை கடக்கும்படியாய் ஒரு பலன், ஒரு பலம், ஒரு ஸ்ட்ரென்த் அத்தனையும் கொடுப்பார் எனக்கு அன்பானவர்களே. சில பேர்லாம் சொல்றாங்க, தேவன் செய்த நன்மைகளை போய் மாத்திரம் நான் சாட்சிகளாய் அறிவிப்பேன். சில ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு செய்த நன்மையை மாத்திரம் நான் சாட்சியாக அறிவிப்பேன். அதில் தேவன் பிரியப்பட மாட்டார். தேவன் நடத்தின ஒவ்வொரு கடந்து வந்த பாதைகளை யார் சாட்சியாய் முன்னறிவிக்கிறார்களோ அதிலே கர்த்தர் பிரியப்படுவார். பவுல் போய் என்ன சாட்சி கொடுத்தார்? ஒரே சாட்சி. தமஸ்குவுக்கு போனேன், ஒரு பேரொளி வந்தது, குதிரையிலிருந்து கீழே விழுந்து என் கண்ணு போச்சு, கேட்டால் இயேசு கிறிஸ்து என் கூட பேசுகிற, ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு ஊழியக்காரனாக மாறிட்டேன். போகிற இடத்துலலாம் இதை தாங்க சாட்சி கொடுத்தாரு. இதை மட்டும் கொடுக்கல, அவர் அடிக்கப்பட்டதையும் நொறுக்கப்பட்டதையும் கடந்து போன பாதைகளும் கப்பல் விபத்துகளும் அந்த நடந்த எல்லா விதமான விபத்துகளை குறித்து பேசியிருக்கிறார். அப்போ சோர்வுகள் வந்த பாதைகளை கர்த்தர் ஏன் தரார் தெரியுமா? நீ ஒரு நாள் கடந்துருவ, நீ ஒரு நாள் மேற்கொண்டு வந்துருவ. அந்த சோர்வான ஆத்துமாக்களுக்கு ஒரு பலனை நீ கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கும்படியாய் முன்னமே சோர்வான பாதையிலே நடந்த உன்னை அவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் நிறுத்துவதற்காகத்தான் இறைவன் பரிசுத்தவான்களை, நீதிமான்களை சபையிலே அந்த ஆத்துமாக்களை தேவன் வழி நடத்தி சோர்விலே நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சோர்விலே விழுந்து போக அல்ல, அந்த சோர்வில் தான் பலன் வரும். அந்த பலன் கர்த்தர் சமூகத்தில் இருந்து தான் வரும் எனக்கு அன்பானவர்களே. ஹல்லேலூயா. நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது பலவீனம் உள்ளது என்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆவி ரொம்ப உற்சாகமா இருக்குங்க. எது தெரியுமா நம்மள ரொம்ப பலவீனமாக்குது? இந்த மாம்சம், இந்த ஃப்ளஷ் நம்மளை ரொம்ப சோர்வுக்குட்படுத்துது எனக்கு அன்பானவர்களே. ஆவி எவ்வளவு உற்சாகமா இருந்தாலும் இந்த மாம்சம் பலவீனமா இருக்கிறது. இந்த பலவீனப்படுத்துகிற இந்த மாம்சத்தை நாம் எப்படி கடக்க முடியும் தெரியுமா? நம்ம எப்படி கடக்க முடியும்? எல்லாரும் இங்க பாருங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவனுக்கு தான் அந்த மாம்சத்தை மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம் அவன் வாழ்க்கையிலே உண்டாகும் எனக்கு அன்பானவர்களே. அந்த விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிற அந்த அனுபவம். சரி, எல்லாரும் அங்க பாருங்க, கர்த்தர் அங்க பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். டிஸ்ட்ராக்ஷன் வருங்க, 1000 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்.
நீங்க இங்க வர்றது கர்த்தர் வார்த்தையை கேட்பதற்காகத்தான். சாத்தான் அப்படிதான் பண்ணுவான். இங்க யாருக்காவது விழித்திருந்து ஜெபம் பண்ற அனுபவம் இருக்குதா? நான் சொல்லும் போது, நீ வீடு கட்டும் போது, உன் வீடு 10 வீடா மாறும் போது, சொத்து பெருகும் போது அல்ல, பாடுகள் மத்தியில விழித்திருந்து ஜெபம் பண்ண யாருக்காவது ஸ்ட்ரென்த் இருக்குதா? யோசிச்சுப்பார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. இந்த மாம்சத்தை எப்படி ஓவர் கம் பண்ணி வர முடியும்? கிறிஸ்தவர்கள் எப்படி இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியும்னா, ஜெயிக்க முடியும். நம்ம ஜெபத்தில் உட்காரும் போது, நம்ம தோல்வியின் நேரத்திலே, நமக்கு பிடிக்காத காரியங்கள் நடக்கிற மத்தியிலே முழங்கால் படியிட்டு நாம் சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் எப்படி நடப்பேன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க நடத்துவீங்க, நான் நம்புறேன் என்கிற வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும் ஜெபத்திலே. நான் எப்படி கடப்பேன்னு தெரியல, ஆனா என்னை கடக்க வைப்பீங்க, நான் நம்புறேன்னு சொல்லி அந்த உடைந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டும். மற்றும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை நிறைந்த நாமத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை வைத்து சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதற்காய் நாம் கட்டி அதை அப்புறப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அடுத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அந்த ஜெபத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த 4-5 காரியங்கள் அந்த ஜெபத்தில் இல்லை எனில் உங்களால் ஜெபம் பண்ண முடியாது. ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வரும், ஜெபத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியாது. உங்கள் ஆவி சோர்வடையும், உங்கள் மாம்சமும் சோர்வடையும். உங்களை ஒரு கொசுவை போல சாத்தான் நசுக்கி விட்டு ஓட முடியும். கர்த்தர் அதற்காய் நம்மளை அழைக்கவில்லை. பலம் உள்ளவனாய் கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஒரு பெரிய லாரி, அந்த லாரியை நீ நானும் தள்ள முடியுமா? ஒரே ஒரு கையால் முடியாது. வெறும் நம்மளுடைய சாதாரண ஒரு காலு பாருங்க. ஒரு வாலிபன் நேற்றைக்கு பார்த்தேன், ரோட்ல ஆக்சிடென்ட். அங்க இருக்கிற எல்லாருமே என்ன நினைச்சோம் தெரியுமா? வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இடிச்சுக்கிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நினைச்சோம். அந்த வாலிபன் ஹெல்மெட்டை கழட்டி அந்த ஒரு ஸ்லோப்பில் உக்காந்துட்டு, அவனுக்கு ஏதோ காலில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குதுன்னு அவன் முகத்திலே தெரியுது. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த ரைட் ஹேண்ட் சைடு காலை, அந்த பேண்ட்டை தூக்குறான், அந்த கால் எலும்பு உடைந்து கால் இப்படி ஆடிக்கிட்டு இருக்குது. அவன் கத்தனா, என்னை சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, என் கால் உடஞ்சி போச்சுன்னு கத்தனான். அப்படி ஒரு சாதாரண லாரியோ வண்டியோ, உயிரில்லாத சாதாரண ஒரு பெரிய பொருள் கூட நம்ம மேல் மோதும் போது நம்ம சட்னி ஆறோம், நம்ம உடஞ்சி போகிறோம். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்குள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய இரும்புக்கில்லாத ஒரு பலனை சாதாரண உடைகிற நமக்கு தேவன் தரார்னா, அதுதான் தேவனுடைய பலம் என காண்பானவர்களே. சில விஷயம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அருமை தெரியாது. உங்களுக்கு வயசாகும், ஒரு 80 வயசு ஆகுதுன்னு வைங்க, கண் பார்வை சுத்தமாக தெரியலன்னு வைங்க, நீங்கள் உட்காந்துருக்கும் போது யோசிப்பீங்க, இந்த கண் பார்வை தெரிந்த நாட்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்க, ஒரு கை இல்லாதவங்கெல்லாம் ரோட்டில் பார்க்கும்போது முதல் பார்வை அவங்களுக்கு எங்கே தெரியுமா போகும்? மற்றவனுடைய கைகளை பார்க்க தான் போகும். ஏன்னா அவங்ககிட்ட என்ன இல்லாத இழந்துட்டாங்கல்ல. அவங்க எதை பார்ப்பாங்கன்னா, என்கிட்ட எது குறையோ அதை உடனே பார்ப்பாங்க. ஏன்னா அதனுடைய வேல்யூ இழந்தவனுக்கு தான் தெரியும். ஆமென். அப்படிதான் சில காரியங்கள் எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு அருமையே புரியாது. சில காரியங்கள்லாம் இருக்காது பாருங்க, அன்னைக்கு தான் நம்ம தலையில் அடித்து கொள்ள போகிறோம். அப்போது சாதாரண இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவன் பலன் தர விரும்புகிறார். அதில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆயுதத்தை வைத்து தான் அந்த சோர்வை எடுக்க முடியும். நல்லா கேட்டுக்கோங்க, இது சாத்தான் அல்ல. சோர்வு வேற, சாத்தானுடைய செயல் வேற. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வரணும்னு நினைப்பான். சாத்தான் நம்ம வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைப்பான்.
சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை இழக்க வைக்கணும்னு நினைப்பான். ஆனா மாம்சம் இந்த ஆசீர்வாதத்தை நீ இழக்கணும்னு நினைக்காது. இந்த மாம்சம் என்ன பண்ணும்னா, எதையுமே கிறிஸ்துவுக்குள் பண்ண முடியாத அளவுக்கு உட்கார வைக்கிறது தான் சோர்வு என்கிற மாம்சம். இது சாத்தான் அல்ல. நான் அப்படிதான் ஒரு தடவை சொல்லி ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டேன். அது குறித்து வெளிப்பாடு இல்லாத ஒரு நாட்கள் வரும்போது நான் ஆண்டவர் பார்த்து சொன்னேன், இந்த சாத்தான் இதை பண்ணிட்டான் ஆண்டவரே. நம்ம போது ஆண்டவர் சொன்ன, அது சாத்தான் இல்லை தம்பி, உனக்குள் இருக்கிற மாம்சத்தின் கிரியை பண்ணினது என்று சொல். ஏன்னா வசனம் இருக்கு. அப்போ சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருவார்னா, அந்த பலனை ஒரு ஆயுதத்தை கொண்டு உடைக்கணும். அது விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் தாங்க அந்த ஆயுதம். ஜெபத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், கடக்க கிருபை கேட்கணும், அந்த காரியத்தில் நன்றி செலுத்தணும். சோர்வின் ஆவிகளை கட்டி ஒவ்வொரு நாளும் ஜெபித்து, எனக்குள்ள கல்ல போல இருக்கிற பாரத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேற உனக்கு அதிகாரம் இல்லை என்று உரிமை பாராட்டி ஜெபித்தால் தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சோர்வுகளை நம்மால் கடக்க முடியும். அப்ப தேவனுடைய பலன் நமக்கு கடந்து வரும் பொழுது அந்த சோர்வெல்லாம் நம்ம வாழ்க்கை விட்டு வெளியேறும். என அன்பானவர்களே, நான் யோசித்து பார்த்தேன், பரிசுத்தவான்கள் யாருடைய வாழ்க்கையிலையாவது எப்படி இந்த சோர்வை கடந்தாங்க? நமக்கு முதல் உதாரணம் யார் தெரியுமா? கடந்து வந்த பாதைகளை, இப்படிப்பட்ட சாட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது அவங்களும் மனுஷன் தானே. அவங்களுக்கு கீழ்னாலும் வலிக்குது, அவங்க அடிச்சா ரத்தம் ஊத்துது, அவங்க இவ்வளவு பாடுகள் மத்தியில் ஒருத்தர் கிறிஸ்துவுக்காய் நிற்கிறார் என்றால், இப்போ அவருக்கும் என்னையும் கொண்டு போய் நிறுத்தினா என்னுடைய பரிசுத்தத்தின் அளவு அவருடைய காலுக்கு கூட சமானமாகாது. நாம் எப்பொழுது கிறிஸ்துவின் காலுக்கு கீழ் ஒரு நல்ல ஊழியக்காரனாய் இருக்க முடியும் என்கிற ஒரு உணர்வு குத்தப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோபு போய் ஜெபம் பண்றார். யோசித்து பார்க்கிறேன், சாம்பல்ல போய் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மொழிபெயர்ப்பிலே அப்படி வந்தது. அவர் போய் சாம்பல்ல உட்காரலங்க, சாம்பல்ல போய் உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு ஜெபம் பண்ணினார். எப்போ ஜெபம் பண்றார் தெரியுமா? வீட்டில் 10 பிள்ளைகளும் செத்து போச்சு. அவர் என்ன பண்றார் தெரியுமா? ஜெபம் பண்றார். எப்படி முடியுது? எப்படி இழப்பில ஒரு மனுஷனால ஜெபம் பண்ண முடியுதுன்னா, அவன் தேவனோடு கூட ஒன்று நடந்தவரா இருக்கணும். அந்த பலனை தேவ கிருபையினால் பெற்றவரா இருக்கணும். இல்லை, நாம் மற்றவனால கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்க முடியாது. நீ 100 வருஷம் கிறிஸ்துவுக்குள் சந்ததிக்குள் இருக்கலாம். தம்பி, தங்கச்சி, அண்ணா, எல்லாரும் நல்லா கேளுங்க. ஆனா கிறிஸ்துவோடு நடக்கிற அந்த சந்ததியாய் நம் சந்ததி மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தீர்மானம். கிறிஸ்துவின் சந்ததியாய், கிறிஸ்துவோடு நடக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாறணும்னா, நமக்கு இன்னைக்கு வந்திருக்கிற சோர்வை என்ன பண்ணணும்னா, அப்படி ஜெயம் பெற்று அதில் நாம் நடக்க வேண்டும். அப்போ யோபு 10 பிள்ளைகளை பெற்றுள்ள சாம்பலை உட்காந்து ஜெபம் பண்றான்னா, அவருக்குள் தேவ பலன் இறங்கி இருக்கு. இன்னொரு பரிசுத்தவான் தாவீது. நல்லா கவனிங்க, தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து வேதம் சொல்லிது, கர்த்தர் அதை அடித்தார் அப்படின்னு இருக்கு. கர்த்தர் அதை அடித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அது பார்ப்பதற்கு வியாதிப்பட்டு கேவலமா இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது. நடந்தது என்ன தெரியுமா? தாவீது இந்த செய்தியை அப்படியா கர்த்தர் மாத்தணும்னு சொல்லி போய் உபவாசம் பண்ணி, ராஜாவா இருக்கிற ஒரு மனுஷன் சாதாரண வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு, உபவாசத்தை போட்டுக்கொண்டு, சாப்பாடை விலக்கி தரையில உட்கார்ந்து கதறி அழுது ஜெபிக்கிறார். பைபிள்ல சொல்லப்பட்ட நாம தரையில உட்கார்ந்து ஜெபம் பண்றது வேற. ஆனா ராஜா தரையில உட்காரக்கூடாது, அவங்களுடைய பொசிஷன் வேற. இப்ப ராஜா தரையில வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்றாருன்னு வசனம் சொல்லுது. இப்ப என்ன தெரியுமா நடந்தது? அவர் குளிக்கல, அவர் எண்ணெய் பூசிக்கல, அவர் ட்ரெஸ்ஸை மாத்தல, அவர் சாப்பிடல. தான் சிறு குழந்தை, கர்த்தர் காப்பாற்றணும், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதிலிருந்து மீட்டு கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றார். இவர் ஜெபம் பண்ணே இருக்கும்போது செய்தி வருது, அந்த குழந்தை செத்து போச்சு. 7ஆம் நாளில் பிறந்த 7ஆம் நாளில் குழந்தை கேவலமா இருந்ததுனால செத்து போச்சு, வியாதிப்பட்டுன்னு. இந்த செய்தியை கேட்டு தாவீது கேட்கிறாரு, என்னப்பா குழந்தை செத்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு அங்கே இருந்த ஊழியர்கள் சொல்கிறாங்க. உடனே எந்திரிக்கிறாரு, வீட்டுக்கு போகிறாரு,
குளிக்கிறாரு, தலையில எண்ணெய் பூசுறாரு, புது வஸ்திரத்தை ஒன்று போடுறாரு, சபைக்கு போறாரு, ஜெபம் பண்றாரு, வீட்டுக்கு வந்து ஃபாஸ்டிங்கை முடிச்சுட்டு சாப்பிட்றாரு. அவங்க இருக்கிறவங்க கேட்குறாங்க, குழந்தை உயிரோடு இருக்கும்போது வேணும் வேணும்னு ஜெபம் பண்ணி அழுதிங்க, இது செத்ததுக்கு அப்புறம் தானே இதை அழுதுருக்கணும். ஆனால் நீங்கள் செத்துதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் ரெடி ஆகி கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு வந்து இப்போ சாப்பாடில் கை வைக்கிறீங்களேன்னு அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு அங்கே இருக்கிற ஊழியர்கள் கேட்கிறார்கள். அன்பானவர்களே, அது மீனிங் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணுவது நம்ம கடமை, போராட்டத்தை மாற்றணும்னு ஜெபம் பண்ணுறது நம்மளுடைய கடமை. அறிக்கை செய்து விட்டோமா, அதை அப்படியே விட்டுறணும். அதை விட்டுட்டு எண்ணெய் பூசிக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவர் போனார். இழப்பு, தம் மகன் செத்து இருக்கிறான், சபைக்கு போய் ஜெபம் பண்றார். எப்படி ஒருத்தனால முடியும்? யோபின் பிள்ளைகள் 10 பேர் செத்து கிடக்கிறாங்க, சாம்பல்ல உட்கார்ந்து ஜெபம் பண்றார். இந்த மனுஷன் மகன் கண் முன்னாடி தலை வெடித்து சிதறி சாகிறார், உட்கார்ந்து ஜெபம் பண்றார். எப்படி? காரணம், நமக்குள் வராத, அவங்களுக்குள் வராத சோர்வா நமக்குள் வரப்போகுது. நமக்குள் இருக்கிற சோர்வு அவங்கள விட பெரிய சோர்வா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருவார், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த ஊழிய பாதையில், இந்த ஊழிய பாதை என்பது கர்த்தருக்கு அழைத்து ஊழியம் செய்கிறவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப கண்ணீரான ஒரு பாதை. இதில் பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மத்தியில் பாருங்க, நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, பயங்கர வயிற்று வலி உங்களுக்கு இருக்குன்னு வைங்களேன். இப்போ பக்கத்து வீட்டுக்கார ஒரு ரட்சிக்கப்படாத அந்த அம்மா சொல்லுது, ஏம்மா சர்ச்சுக்கு தான் போகிறல்ல, கொஞ்சம் என் வயிற்று வலிக்காக எனக்கு ஜெபம் பண்ணுன்னா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? எனக்கே பயங்கர வயிற்று வலி, அதனால் நான் அப்புறமே ஜெபம் பண்ணுறேன், இந்த சர்ச்சில் இருந்து எண்ணெயை வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? அப்போது ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுப்பார். இங்கே உடஞ்சிருக்கும், நம்பிக்கை அற்று போயிருக்கும், அவமானத்தின் மத்தியில், அசிங்கத்தின் மத்தியில், கேவலமான வார்த்தையின் மத்தியில், தவறான காரியத்தின் மத்தியில் ஒவ்வொரு ஆத்துமாவையும் சோர்வையும் எடுக்கணும். கொஞ்சம் யோசித்துப்பார். உங்களுக்குள்ள இருக்கிற சோர்வே உங்களுக்கு பெருசு. இங்கே உட்கார்ந்து இருக்கிற 45 பேருடைய சோர்வுகளும் ஒரு ஊழியக்காரன் வெளியே எடுக்கிற அதிகாரத்தை கர்த்தர் தரணும்னால் அவன் எவ்வளவு ஜபத்தில் உட்கார வேண்டும் என்பதை யோசித்துப்பார். அப்படிதான் ஜபத்தில் எப்பெல்லாம் நான் தேவ சமூகத்துக்கு போகிறேன்னா சந்தோஷமாக போக மாட்டேன், ஜோமன் சந்தோஷத்தில் போவான். ஆனால் எழும்பவே முடியாத அளவுக்கு ஒரு பாரம் எனக்குள் கடந்து வரும். வார்த்தையை தியானிக்கவே முடியாத அளவுக்கு போராட்டம் எனக்குள் கடந்து வரும். ஆனால் கர்த்தருடைய நாம மகிமைக்காக மாத்திரம் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஒரு சாதாரணவனாய் கலங்கி தவிக்கிறவனாய் ஜபத்தில் வந்து உட்காரும்போது, அந்த ஜபத்தை முடித்த பின்பதாய் அந்த யூத ராஜ சிங்கத்தினுடைய பலனை கர்த்தர் எனக்கு கொடுக்காமல் விட்டதே இல்லை. நான் போகும்போது வேணால் அழுது கொண்டு போவேன், வரும் பொழுது சிரித்து கொண்டே தேவ பலனோடு கூட கடந்து வருவேன். ஹல்லேலூயா. அதை கூகுளில் ஒரு காரியத்தை தேடினேன், அப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ எனக்கு கிடச்சிது. வைங்க. அப்போது இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாய் வர வேண்டும் என்பதுதான் அது தேவனுடைய ஒரு பெரிய திட்டமாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி போவோம்? ஒரு பூனை மாதிரி போகணும் நம்மெல்லாம். ஆனால் வரும்போது எப்படி வரணும்? எப்படி வரணும்? மியூசிக் போடு, சிங்கத்தை போல வெளியே வரணும். நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா? போகும்போது வரிஞ்சு கட்டிட்டு சிங்கத்தை போல கத்திக்கிட்டு கோவப்பட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு சிங்கத்தை போல போகிறது. ஆனால் வெளியே வரும்போது பூனையை போல வரீங்க. அது சாத்தானுக்காய் ஜெபிக்கிற ஜெபம். நல்லா புரிஞ்சுக்கோ. கர்த்தரோடு கூட இருந்து ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன், விசுவாசி, உங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? நீ உள்ளே போகும் பொழுது ஒரு பூனையை போல நீ போகலாம் தம்பி. ஆனால் வெளியே வரும்போது அந்த யூத ராஜ சிங்கத்தினுடைய அந்த சாயலை தரித்தவர்களாய் நீ காணப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமாய் காணப்படுகிறது. அன்பானவர்களே,
அப்போ சத்துவம் இல்லாதவனுக்கு தேவன் சத்துவத்தை பெருக பண்ணுவார். பாருங்க, 3 விதமான ஆட்களோடு கூட என்னைக்குமே ஐக்கியம் வைத்துக்காதீங்க. ஒரு 3 விதமான கூட்டம் இருக்குது. என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவோ நடத்தி இருப்பார். ஆனால் ஏதாவது ஒன்று சின்னதாக நடந்தது, அவங்க வாழ்க்கையில் ஒரு துக்கமான ஒரு சின்ன காரியம் நடந்தது அப்படின்னா, அந்த காரியத்தை குறித்து சொல்கிறது நல்லது, ஜெபம் பண்ணுறது நல்லது. ஆனால் அந்த காரியத்தை அதையே நினைத்து புலம்புகிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு பார். அதெல்லாம் ரொம்ப சபை தயவு செய்து அதில் கவனமாக இருக்கணும். 2வது, அதிகமான எந்த காரியத்தை குறித்தாலும் ஒரு நெகட்டிவாகவே யோசிக்கிற ஒரு ஆத்துமா. எந்த காரியத்தை குறித்து நாம் பண்ணாலும் அதை தவறான காரியத்தின் விதத்திலேயே கண்ணோக்கம் பார்க்கிற அந்த ஆத்துமாக்கள். அப்புறம் எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அதில் மிகப்பெரிய குறைவுகளை மாத்திரமே பார்க்கிற இந்த ஆத்துமாக்கள். இந்த 3 வித கூட்டத்திற்கு சபை ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இவங்கள மாதிரி ஆத்துமாக்களோடு நீங்கள் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா, அவங்க மொபைல் ஃபோனில் பேசுகிற அந்த துயரமான காரியங்கள் ஜெபம் உங்களுக்குள் இல்லாதது நிமித்தம் அதே அந்த சோர்வின் ஆவி நமக்குள் வந்துவிடும். அப்படிப்பட்ட புலம்பலின் ஆவி நமக்குள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ யாராவது நடுவில் இங்கே உட்காந்து ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன், பிரசங்கத்தை மறந்து அந்த சுவையே மைண்டு யோசிக்கும். அதுதான் நம்மளுடைய சென்ஸ். அதை பார்த்து நமக்கு என்ன ஆகும், பசிக்கு தூண்டி விட்டுரும். அப்போ ஒருத்தன் சாப்பிட்றது 40 பேருக்கும் பசியை தூண்ட முடியும் என்றால், ஒருத்தன் வாமிட் எடுத்ததை பார்த்து மற்றவங்களாம் கண்ணை மூடிப்பாங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கும் அடி வயிற்றுலேருந்து கிளம்பி வந்துடும். ஒன்று தூங்குதுன்னு வைங்களேன், பக்கத்தில் இருக்கிற ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். 2 கொட்டாய் விடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்கிறவனுக்கு வரும். ஏன் தெரியுமா? சோர்வின் ஆவிகள் இவையெல்லாம் நமக்குள் இருந்து அதை ஜெயம் பெறுவதற்காகத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ நாம் ஐக்கியம் வைக்க வேண்டிய நபர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறானா அவனோட ஐக்கியம் வைத்துக்கோங்க. கர்த்தரை நம்புறாளா அவங்களோட ஐக்கியம் வைத்துங்க. எந்த தோல்வி வந்தாலும் எனக்கு ஜெயமாக மாற்றுவார்னு நம்புகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி ஆத்துமாக்களை நீங்கள் தேடி போய் அவங்களோட ஐக்கியம் வைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய ஜெப வாழ்க்கை மலரும். இல்லைன்னா இருக்கிறதும் என்ன ஆவாம், இருக்கிறதும் இல்லைன்னா பிடுங்கிக்கிட்டு போயிடும். அப்போது அந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம் எனக்கு அன்பானவர்களே. பாருங்க, இந்த வெப்ப காலத்துல எல்லாம், இந்த சம்மர் டேஸில் எல்லா வீடுகளிலையும் வெளியே ஒன்று வைப்பாங்க. என்ன தெரியுமா? முடிந்தால் சில பேர் அந்த ஜக்கில் ஒரு தண்ணி வைப்பாங்க, சில பேர் இந்த நாய்களுக்கு ஃபுட்டு வைப்பாங்க, தண்ணீர் வைப்பாங்க. ஏன் இந்த சம்மர் டேஸில் அதிகமாக வைக்கிறாங்கன்னா, இந்த குருவி இந்த மாதிரி இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் ரொம்ப சோர்வு அதுக்குள்ளே வந்துடும். டீஹைட்ரேஷன் லெவல் வந்து அதுக்கு அதிகமாக ஆகிடும். அப்போ அது எதை தேடும் தெரியுமா? ஒரு காக்காவோ குருவியோ உங்கள் வீட்டுக்கு வந்து கிளியோ உங்கள் வீட்டுக்கு வந்து எதை தேடும்னா தண்ணீர் இருக்குதான்னு தேடும். நீங்கள் உதாரணத்திற்கு ஏதாவது பெட் ஷாப் கடைக்குள்ளே இந்த சம்மர் டேஸ்க்கு போங்களேன், அந்த கூண்டுக்குள்ளே வெறும் கிளி மாத்திரம் இருக்காது, தண்ணி மாத்திரம் இருக்காது. அந்த வெள்ளரிக்காய், அந்த விதமான காய்கறிகள், பச்சை காய்கறிகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த வாட்டர் லெவல் அது உடம்பை டீஹைட்ரேட் பண்ணாத அளவுக்கு அது சாகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த சம்மர் டேஸில் இந்த ஃபின்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் இறந்துடும். அப்படி அந்த டீஹைட்ரேஷன் லெவல் அதிகமாக வரக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை வைப்பார்கள் எனக்கு அன்பானவர்களே. அப்போது அதை போல தான் இன்னைக்கு அது வெப்ப நாட்களிலே சாகிற சோர்வு அதுக்குள்ளே வந்து பலன் இல்லாமல் சாகுது. அதை போல தான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பெரிய சோர்வு என்கிற ஒரு பாடுகள் மத்தியில் நம்ம வந்ததுனால எல்லாம் போதும் அப்படிங்கிற ஒரு மன நிலைமைக்கு இன்னைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆமென். நேற்றுக்கு ஜெபத்தில் உட்காரும் பொழுது தேவன் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்தில் ஒரு அழகான ஒரு பேர்டு, அந்த அழகான ஒரு பேர்டு பார்த்திங்கன்னா பயங்கர சோர்வு, அதுக்கு
அந்த சோர்வின் மத்தியில் அது சாகரத்துக்கு போகுது. அந்த தரிசனத்தில் பாருங்க. அப்போ அது அழகான அந்த பழ வகையில் அது அழகாக போய் அந்த பழத்தை உறிஞ்சி சாப்பிடுது. அதில் இருக்கிற அந்த சுவையான தண்ணீர் அந்த கிளி வகையை அது காப்பாற்றுகிற காட்சியை கர்த்தர் எனக்கு நேற்றைக்கு காண்பித்தார். அதற்கு பின்பகதாகத்தான் இந்த செய்தியை தேவன் கொடுக்கும்படி உங்களோடு கூட பேசும்படியாய் சொன்னார். அப்படி சோர்வாயிருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சுவையான உணவை தந்து இன்னைக்கு அதை பலப்படுத்தி அதை ஜீவனை காத்து அந்த சோர்வை விளக்குவதற்காக தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இது தாகத்தை தீர்க்கிறதற்கு மாத்திரமல்ல, சோர்வை விலக்கி ஒரு புது பலனை தருவதற்காய் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த புது பலன் எதற்காக தெரியுமா? இருந்து அழுது புலம்பி ஒரே இடத்துல இருப்பதற்கல்ல, நமக்காக தேவன் பரலோகத்தில் நியமித்த ஒரு ஜெயம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஜெயத்தை நீயும் நானும் எழுந்தாதான் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. உட்காந்து எந்திரிச்சாதான் அந்த ஜெயத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். அப்ப எந்திரிக்கிறதுக்கு முடியாதபடி என்ன இருக்கு உள்ள? சோர்வு. அந்த சோர்வை எடுப்பதற்காக தேவன் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க, பைபிள் கீழே வைத்துக்கோங்க. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை மீதியானியர் அப்படிங்கிற ஒரு கூட்டத்து கையில் ஒப்பு கொடுத்துட்டார். ஏன் அப்படின்னா அவங்க கர்த்தரை மறந்துட்டானுங்க, கர்த்தர் செய்த நன்மையை மறந்துட்டாங்க. அந்த சோர்வுகள் அவங்களுக்குள்ள வர 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 என்னாச்சு அப்படின்னா, சோர்வின் ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டதுனாலே கர்த்தரை தேடுவதற்கு அவங்க மனமில்லாமல் போனார்கள். பாடுகள் அதிகம் வர 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 தேவனை விட்டு வழி விலகி போனாங்க. இப்படி இஸ்ரவேல் ஜனம் கர்த்தர் செய்த எல்லா நன்மையும் மறந்து அவர் வார்த்தையை கேட்கல. அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, 7 வருஷம் இந்த மீதியானியர் என்கிற குரூப் அந்த மக்கள் கையில் இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். இப்போ நல்லா கவனிங்க, எத்தனை வருஷம் ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? 7 வருஷம். சொல்லுங்க பார்க்கலாம். 7 வருஷம் ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுடைய அத்தனை நன்மைகளையும் இந்த மீதியானர்கள் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாங்க. எந்த நன்மைகள் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் புத்திரர் இந்த மீதியானியர் பலமா இருந்தபடியினால் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க இடத்தை விட்டுட்டு அந்த தேசத்தில் இருக்கிற கொகை, ஒரு கேவ்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொகைக்குள்ள போய் வாழ ஆரம்பிச்சாங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஏன்னா இந்த மீதியானியர்கள் வந்து அவங்களுடைய இருப்பிடத்தை எல்லாம் சுக்குநூறாக அழிச்சிருவாங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க கொகைக்குள்ள, கெபிக்குள்ள அடைக்கலம் கொண்டாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்குது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க வாழணும் அப்படின்னா எதை விதைக்கணும்? கனிகளை விதைக்கணும், வளரணும், சாப்பிடணும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்க போய் விதைக்கிறாங்க. ஆனால் இதை அழிக்கும்படியாய் இந்த மீதியானியர் கூட்டம், 2வது அமலேக்கியர் கூட்டம், 3வது கிழக்கத்தி புத்திரர், இந்த 3 விதமான குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இவங்க வைத்திருக்கிற கனிகளை வளராதபடி, இருக்கிற உணவுகளை இவங்க சாப்பிட முடியாதபடி மொத்தமாக அழிச்சிட்டு போயிடுறாங்க. யாருக்கும் உதவாமல் அழிச்சிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியான உணவு விதைச்சி அறுவடை பண்ணும்போது வந்து என்ன பண்ணுறாங்க? நாசம் பண்ணிடுறானுங்க. ஒரு வீட்டை விட்டுட்டு எங்கே போய் இருக்கிறாங்க? கொகைக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த மாதிரி தன் வேர்வை சிந்தி வர ஆசீர்வாதத்தை கூட இந்த அமலேக்கியர், இந்த எந்த விதமான புத்திரர், கிழக்கத்தி புத்திரர், மீதியானியர்கள், இவங்கெல்லாம் வந்து நாசம் செய்தாங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா நடந்தது? 7 வருஷம் இதெல்லாம் நடந்தது. 7 வருஷமாக திருப்தியாக சாப்பிடல. தான் கஷ்டப்பட்டு விதைச்சதை அறுவடை பண்ண முடியலை, தான் கட்டின வீட்டில் வாழ முடியலை. விதைக்கிறாங்க, வந்து அதனுடைய விளைச்சலை கெடுத்து போட்டானுங்க எல்லாருமே. இதனால்
இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன வருது தெரியுமா? பெரிய சோர்வு வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 30 நாளைக்கு 31 நாள் வேர்வை சிந்தி உழைக்கிறீங்க. உங்களுக்கு அந்த சம்பளம் வரவே இல்லை. ஒரு 10 நாள் 15 நாள் உங்கள் மனநலம் எப்படி இருக்குன்னா, அடுத்து வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ளே இருக்குமா? மைண்டெல்லாம் என்ன சொல்லும்? ஐயோ சிலிண்டர் வாங்கணும், கேஸ் வாங்கணும், அரிசி வாங்கணும். இவ்வளவு சம்பாதித்தும் நமக்கு என்ன வரலை? வர வேண்டிய நன்மை வரலை. அப்போ என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக உள்ள சோர்வு. இந்த சோர்வு தான் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு வந்தது. எத்தனை வருஷம் தெரியுமா? 7 வருஷம் வந்தது. காரணம், அவன் கர்த்தரை மறந்ததுனால். ஆனால் கர்த்தர் இவங்களுக்கு செய்த ஒரு பெரிய நன்மையை நான் சொல்லி நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். பாருங்க, இந்த மீதியானியர் என்கிற கூட்டம் வெட்டு கிளிகளை போல பெரிய கூட்டம். இவனுங்க கிட்ட இருந்த அந்த ஒட்டகங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணி முடியாததா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் வந்து நிலத்தின் விளைச்சலை கெடுத்து போட்டது. அன்பானவர்களே, இப்போ வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். என்ன படுத்தப்பட்டாங்க? இப்போ பாருங்க, ஜனங்க எல்லாம் கர்த்தர்கிட்ட திரும்பவும் வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நாங்கள் செஞ்சதெல்லாம் தவறு, நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து விடுவித்ததை நாங்கள் மறந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. நீங்கள் செங்கடலை பிளந்து எங்களை வழி நடத்தினதை மறந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை பல தேசத்தின் ராஜாக்கள் அழிக்க வரும்போது எங்களை காத்து ரட்சித்தீரே, அதை நாங்கள் மறந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. எத்தனையோ பேர் எங்களை அழிக்க நினைக்க வந்த போதெல்லாம் எங்களை காப்பாற்றின விதத்தை நான் மறந்து போயிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. இன்னொரு விஷயம், ஆண்டவர் எங்களை பார்த்து பயப்படாதிரு பயப்படாதிருன்னு சோர்வில் தேற்றினீர், அந்த வார்த்தையை கூட நாங்கள் நினைவில் வைத்து கொள்ளாமல் மறந்து விட்டோமே, எங்களை மன்னித்து விடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. எப்போ தெரியுமா? ஆஃப்டர் 7 இயர்ஸ், 7 வருஷத்திற்கு கழிச்சு உண்மையுள்ள தேவனை மறந்த அந்த கூட்டம் திரும்பவும் 7 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாய் கர்த்தருடைய வார்த்தையை, இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தர் வார்த்தையை கேட்கிறார்கள். நம்ம ஆண்டவர் பாருங்க, 7 வருஷம் நீ என்னை தேடலை, 7 வருஷம் நீ என்னை மறந்துட்டல, இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தவொடனே என் சமூகத்துக்கு ஓடி வந்தப்பார் அப்படின்னு ஆண்டவர் கேட்கவில்லை. ஆமென். ஆண்டவர் பாருங்க, நான் உனக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் பார்த்தியா, நீ அப்படியே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லியிருப்பான். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு என்ன அனுப்பினார் தெரியுமா? ஒரு ப்ராஃபட்டை அனுப்புகிறார். 7 வருஷம் கழித்து ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். இப்போ அவங்க மூலம் திரும்பவும் கர்த்தர் வார்த்தை இஸ்ரவேலர்களுக்கு வருகிறது. அவங்க அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. சோர்வு ஒருத்தனுக்கு இல்லை, ஒரு தேசத்துக்கே ஒரு சோர்வு. அடிமையாயிட்டமே, நிலத்தின் விளைச்சலை கெடுத்தானேன். ஆனால் இவங்க எப்போ தான் செய்தது தவறுன்னு ஒப்புக்கொண்டு தேவ சமூகத்துக்கு வந்தாங்களோ, கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்களை மன்னித்தார். இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? கர்த்தர் சோர்வின் கூட்டத்துக்குள் உக்காந்திருந்த ஒரு மனுஷனை, ஒரு வாலிபனை கர்த்தர் கிதியோனை தேர்ந்தெடுக்கிறார். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பாருங்க, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீங்களாம் ஆமேன்னு சொல்றீங்க. கிதியோன் என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவரே, இப்போ இவர் ஆண்டவர்னு தெரியாம பேசுறாரு, மனுஷன் நினைச்சுக்கிட்டு. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா? என் கூட அவர் இருந்திருந்தா இந்த மீதியானவர்கள் கையில் நாங்கள் அடிமையாக இருப்போமா? இந்த மீதியானவர்கள் வந்து நாங்கள் வச்ச அந்த விதைத்தது எல்லாத்தையும் கெடுத்து போட கர்த்தர் அனுமதிப்பாரா? நீங்கள் வேற சும்மா சொல்லாதீங்க. எங்கள் பிதாக்கள் சொன்னாங்க,
எகிப்திலிருந்து விடுவித்தார்னு. அவர் அற்புதம் இப்ப எங்க அப்படிதான் கேட்கிறார் கிதியோன். ஏதோ எங்க பிதாக்கள் சொன்னாங்க செங்கடலை பிறந்து எகிப்திலிருந்து அடிமைத்திலிருந்து விடுதலை செஞ்சு கொண்டு வந்தார்னாலே அவர் அற்புதம் எங்க போச்சு அப்படின்னு கிதியோன் கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்கிறான். தேவ தூதனை பார்த்து, கர்த்தருடைய அற்புதம் எங்க? எங்களை கர்த்தர் கைவிட்டு விட்டார், எங்களை மீதியானர் கையில ஒப்பு கொடுத்து விட்டார்னு சொல்றாரு. வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடவே போ, மீதியானியர்களை, இந்த இஸ்ரவேலருடைய அந்த நொறுக்குகிற அந்த மீதியானர்களை அந்த கைகளுக்கு விலக்கி இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன் கிதியோன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கிதியோன் ஒண்ணுமே புரியல. ஏன் புரியல அப்படின்னா, இந்த வசனம் என் இருதயத்தை தொட்டது. கிதியோன் சொல்றாப்ல, ஆண்டவரே, நான் சாதாரண ஒரு கூட்டத்தினுடைய ஒரு வீட்டில் பிறந்த ஒரு மகன். அவர் சொல்றாரு, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன் நீங்க சொல்றீங்க? அவர் சொல்றாரு, பராக்கிரமசாலிய கர்த்தர் உன் கூட இருக்கிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் உன்னை பலப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. இப்போ கிதியோன் கேட்கிறாரு, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இப்ப சொல்றாரு, மனாசேயில் என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், எளிய குடும்பம். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரையும் விட ஒரு சிறிய மகன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. இப்ப கர்த்தர் உடனே கிதியோனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை நீ முறியடிப்பா என்று. 7 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை சாதாரண ஒரு வாலிபனை தேடி வந்தது. அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க, 7 வருஷம் அடிமை, 7 வருஷம் சாப்பிடல, சரியா? 7 வருஷம் அடிமைத்தனம், வீட்டை விட்டு குகையில இருக்கிறான், எதிரிகள் ஜெயிக்கிறான், சத்ரு ஜெயிக்கிறான். இது காரணம் யார் தெரியுமா? கர்த்தர். எதிரி ஜெயிக்க விட்டார். காரணம், என் மகன் சரியான சில காரியத்தை மாத்திக்க வேணும்ன்றதுக்காக எதிரியை ஜெயிக்க விட்டார். ஆனால் நான் மாத்தி கொள்றேன்னு அந்த மகன் ஓடி வரா. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அந்த ஜெயத்தை அவனுங்களுக்கு அல்ல, இனிமேல் நான் உனக்கு கொடுப்பேன் என்று. ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு. என்ன தெரியுமா? நீ சிறிய குடும்பம் நம்மளுக்கு தெரியும், நீ எளிய குடும்பம்னு அவருக்கு தெரியும். மனாசேயில் கிதியோன் குடும்பம் எளிமையான குடும்பம்னு அவருக்கு தெரியும். ஆனா கர்த்தர் எளியவனை தேடி ஓடி வரார். ஒரு பெரிய ரட்சிப்பு அதை கொடுக்கறதுக்கு சாதாரண உங்களையும் என்னையும் இன்னைக்கு கிதியோனை மாதிரி கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறீங்களா? எப்படி தெரியுமா உட்கார்ந்துருக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனத்தை போல சோர்வுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறீங்க. ஐயோ, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் பட்சிக்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுறீங்க. உங்க சத்துருக்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தராரேன்னு சந்தோஷத்துல சத்துரு இருக்கிறான், நீங்க துக்கத்தோடு சோர்வோடு இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் ஒன்று சொல்லட்டுமா? நாம செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்று தான். என்ன தெரியுமா? அவங்க கர்த்தரை நோக்கி சொன்னாங்க, நான் எங்களை மன்னியும் ஆண்டவரே, 7 வருஷம் சோர்வின் போது உங்களை தேடாமல் விட்டுட்டோம், பல அன்பு வந்ததுனால உங்களை விட்டுட்டோம், பல புதிய தெய்வங்கள் என்று சொல்ல காரியங்கள் உள்ள வந்ததுனால உங்களை விட்டுட்டோம். நான் விட்டதற்காக என்னை மன்னியும், என்னை திரும்ப கட்டுங்க ஆண்டவரே என்னும் போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி பேசினதை போல இன்றைக்கு உங்களோடு கூட சாதாரண எளியவனை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் கர்த்தர்கிட்ட சோர்வானது, பின்னோக்கினது, பாவம் செய்தது, எஸ் ஐ டிட் ஆண்டவரே, நான் செய்தேன். பாருங்க, கர்த்தருக்கு இந்த பாவம் செய்கிறவர்கள் எல்லாரும் பகைவர்கள் அல்ல. கொஞ்சம் நல்லா யோசிங்க, நல்லா கவனிங்க. பாவம் அவருக்கு பிடிக்காது. ஆனா அந்த பாவம் செய்ததுக்கு அப்புறம் ஐயோ இதை நான் பண்ணாம இருந்திருக்கலாமே, கர்த்தர் துக்கப்படுவாரோ என்கிற ஒரே ஒரு நினைவு போடும் உன்னை கர்த்தர் தூக்க.
ஆமென். ஏன்னா அதுதான் உன்னையே அறியாமல் நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதான் 10 பேர் உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறானா அதை தொடும்போது ஐயோ கர்த்தருக்கு இது பிடிக்காதேன்னு ஒரு சின்ன உணர்வு உனக்குள் இருந்ததுன்னா, நீ என்ன தவறில் நீ மூழ்கினாலும் சரி, கர்த்தர் அங்கிருந்து உன்னை தூக்க அவர் வல்லவர். ஏன்னா அவர் எளியவனை குப்பையிலிருந்து தூக்குகிறவர், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைக்கிறவர். இப்போ கிதியோனுக்கு தெரியும், இந்த யுத்தத்தை மீதியானவர்களை போய் நான் கொல்ற அளவுக்கு எனக்கிட்ட பலம் கிடையாது ஆண்டவரே. என் குடும்பம் சாதாரண குடும்பம், அவனுங்க வெட்டுக்கிளிய போல வராங்க, ஒட்டகத்தில் வராங்க, இங்கே கழுதைக்கே வக்கு இல்லாமல் உட்காந்துருக்கிற ஆண்டவரே. அப்படியெல்லாம் சொல்லும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்படின்னு என்ன தெரியுமா? என் அருமையான சகோதரனே சகோதரியே, உன் கையில் என்ன இருக்கோ எது இல்லையோ அது கர்த்தருக்கு தேவையே கிடையாது. உன்கிட்ட என்ன காரியம் இருக்கோ அதை வைத்து உயர்த்துகிறது சாத்தான். ஆனால் என் தேவன் எதுவுமே இல்லாத காரியத்தில் உயர்த்துவது தேவனுடைய மகிமை. அவர் சொன்னார், கிதியோன் நீ சின்னவன் தான், நீ எளியவன் தான், நீ மனாசேல் குடும்பத்திலே நீ சாதாரணமானவன் தான், பட் எனக்கு உன்னை போல சாதாரணமானவன் தான்ப்பா வேணும். எது இல்லைனாலும் கவலைப்படாத, நாவும் கூட இருக்கிற. அப்படின்னா சோர்வடைந்த கிதியோனுக்குள் ஒரு பெலன் கடந்து வந்தது. என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, கிதியோன் உங்க அப்பா பல பலிபீடங்களை கட்டி வச்சிருக்கிறாருப்பா, உண்மையில்லாத காரியங்களுக்கு பல பலிபீட கட்டிட்டார். நீ என்ன பண்ண, நீ போய் அதெல்லாம் இடிச்சு போட்டு அப்படின்னு ஆண்டவர் கிதியோன் கிட்ட சொல்றார். கிதியோன் காலையில் பண்ணால் நிறைய பேர் பார்த்துருவாங்கன்னு சொல்லி நைட்டு போய் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போய் மொத்த அவங்க அப்பா கட்டின பலிபீடத்தை எல்லாம் தோப்பு அந்த அந்த காரியங்கள் தோப்பெல்லாம் வெட்டி போட்டார். இப்போ காலையில் வந்த உடனே கேட்குறாங்க, ஏய் யாரா இந்த பலிபீடங்கள்லாம் உடைச்சது அப்படின்னும் போது, இது கிதியோன் தான் ஏன் பண்ணியிருக்கிறான், அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறான், அவன் தான் இதை பண்ணியிருக்கிறான்னு சொல்லி ஜனெல்லாம் அவங்க அப்பா கிட்ட வராங்க. அப்போ அவங்க அப்பா சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் கட்டின பலிபீடத்தில் என் பையன் இடிச்சு போட்டானா, சரி அதுக்கு ஏன் நீ யுத்தம் செய்கிற? கட்டின பலிபீடம் யாருக்கு? பாகாலுக்கு. பாகாலுக்கு சக்தி வல்லமை இருந்ததுன்னா அது என் பையனை முறிச்சு போடட்டும், ஏன்னா அவன் தானே இடித்தான், அதை அவன் பார்த்துக்கிட்டோம், நீ எதுக்கு யுத்தம் செய்ய வந்தீங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அனுப்பி விட்டுறார் அன்பானவர்களே. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? சாதாரண ஒரு கிதியோனை, நம்பிக்கையற்ற கிதியோனை, சோர்வடைந்த கிதியோனை தேவதூதனை அனுப்பி பலப்படுத்தி கர்த்தரே கூட இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ரட்சிப்பை கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். நான் யோசிச்சு பார்க்குற, சபை இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர்கள் போல சோர்வாய் பலன் இழந்து வந்திருக்கிற என் சபை ஜனமே முழுவதும் கர்த்தர்கிட்ட நான் செய்தது தவறு என்பதை ஒப்புக்கொள்ளுகிற மனசாட்சி ரொம்ப கிறிஸ்தவர்களுக்கு வேணும். ஆமென். நான் இன்னொன்று சொல்லணும்னா, நீங்கள் பண்ணாத தவறுக்கு யாராவது உங்கள் மேலே பழி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ணலை, அந்த தப்பை பண்ணலை, 10 பேரும் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக நீங்கள் பண்ணாத தப்புக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அவனே ஒன்று சொல்லித்தரேன் சபைக்கு, நீங்கள் அந்த இடத்துல அமைதியாய் நின்று விடுங்கள். ஏன் தெரியுமா? இந்த ஏவாள் சாப்பிட்டது தப்பு பழத்தை, ஆனால் ஆண்டவர் இந்த ஆதாம் பாருங்க, ஆதாம் சாப்பிட்டதும் தப்பு, ஏவாள் சாப்பிட்டதும் தப்பு. இப்போ ஆண்டவர் ஆதாம் கிட்ட கேட்குறாரு, ஆதாம் ஏன்பா பழத்தை சாப்பிட்ட அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே பார்க்கும்போதே டெலிஷியஸாக இருக்குது, இதை பார்க்கும்போதே என் நாக்கு ஊறுது, சரி தெரியாமல் கஷ்டம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா அங்கேயே கான்செப்ட் மாறி இருக்கும். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் எங்க ஆண்டவரே சாப்பிட்டேன், ஆனால் நீர் கொடுத்தீரே, எனக்கு பொண்டாட்டின்னு ஒன்று வச்சீரே, அது கொடுக்க சொல்லுச்சு,
பொண்டாட்டி வார்த்தைக்கு கீழ்ப்படினும் நீங்கள் தானே ஆண்டவரை சொல்லியிருக்கிறீங்க, அதனால் சாப்பிட்டேன்னு பொண்டாட்டி மேலே தூக்கி போட்டாப்புல. இப்போ ஏவாளை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏம்மா அந்த பழத்தை சாப்பிட்டேன்? இப்போ ஏவாள் சொல்லுது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஆண்டவரை, மன்னிச்சிருங்கன்னு வரல. அது சொல்லுது, நீங்கள் இந்த தோட்டத்துக்கு உள்ள விட்டு இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, இந்த சர்ப்பத்துக்கிட்ட நான் பேசினேன், இது சொல்லிச்சு இதை சாப்பிடுன்னு, அதனால் சர்ப்பம் சொன்னதுனால நான் சாப்பிட்டேன், நானா சாப்பிடலாம் ஆண்டவரே. இந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் நாம் முன்னேறவே முடியாது. ஆனால் ஒரு மனுஷனை, யோசேப்புன்ற ஒரு மனுஷனை பார்த்த, அவன் அந்த பொண்ணை கெடுக்க ட்ரை பண்ணவே இல்லை, அந்த பொண்ணை பலவந்தம் பண்ணவே இல்லை. அங்கே இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, நீ அவளை தொட்டுட்ட, உன்னை சிறையில் கொண்டு போகிறோம். நாட் ஈவன் அ சிங்கிள் வேர்ட், ஒரு இடத்துல பைபிளில் யோசேப்பு நெஞ்ச தட்டி நான் செய்யலைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு நாள் சிறைச்சாலையிலே பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற அந்த சோர்வு நேரத்தில் கூட ராஜா கிட்டிருந்து முத்திரை மோதிரமும் ட்ரெஸ்ஸும் வரும் பொழுது தான் தெரியுது, இத்தனை நாள் யோசேப்பு அந்த தப்பை பண்ணவே இல்லை என்பதற்காய் அவர் தேவனால் உயர்த்தப்பட்டார். அந்த ஸ்டாண்டர்ட் சபை ஜனங்களுக்கு வரணும். தாவீது ஒப்புக்கொண்டார். என்ன தெரியுமா ஒப்புக்கொண்டாரு? பிறந்த 7 நாளில் எனக்கும் பச்சைபாலுக்கும் பிறந்த குழந்தை செத்துதில்ல, அது உயிரோடு இருக்கிற வரையும் அழுதார். பிறந்த 7ஆம் நாளில் அந்த குழந்தை செத்ததுக்கு அப்புறம் எண்ணெய் பூசிக்கொண்டு அவர் சொல்கிறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, பரிசுத்த ஆவி இனி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும், இனி அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன்னு ஒப்புக்கொள்றார். அந்த ஒரு உணர்வினால் கர்த்தர் தாவீதை ராஜாவாய் என்றென்றைக்கும் சந்ததியை உட்கார வச்சார். ஏன் தெரியுமா? செய்த தவறை ஒப்புக்கொள்ளணும். எஸ், நான் பண்ணேன், நான் பேசினேன், மன்னிப்பு கேட்கறது தவறே இல்லைங்க. ஆமென். போய் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்கு தவறே கிடையாது. நான் சொல்கிறேன், கர்த்தரோடு நீ நடக்கிறவன் இதெல்லாம் நடக்கும். பைபிளில் இப்படி தான் நடந்தது. அப்போது கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுகிறாரு, நீ அவங்கள போல இஸ்ரவேல் ஜனத்தை போல என்னை மன்னிச்சிருங்கன்னு நீ கேட்டீன்னா 7 வருஷம் உனக்கு வரவேண்டிய நன்மைகள் யார் திருடி வைத்திருக்கிறா? The 7 years எவன் உன் நன்மையை கெடுத்து போட்டான்? கர்த்தர் இன்னைக்கு பரலோகத்தில் லிஸ்ட்டை தட்டி எடுப்பார். நீ செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? என் சிந்தனை பாவம், நான் பண்ணது தப்பு, நான் பேசுனது தப்பு, நான் எரிஞ்சது தப்பு, நான் குற்றம் சாட்டினது தப்பு, நான் குறை சொன்னது தப்பு, நான் சிந்திச்சது தப்பு, எவ்ரிதிங் என்னை மன்னிங்க ஆண்டவரே, மொத்தத்தையும் கழுவி சமர்ப்பணம் பண்ணு. 7 வருஷத்தினுடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தோண்டி எடுப்பதற்காய் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிக்கிறத போல நான் உன்னை வைத்து உன் சத்துருக்களை முறியடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அப்போ சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன தராரு? பலன் தரார். அன்பானவர்களே, வெறும் 300 பேரை வைத்து கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கிதியோனுக்கு தந்தார். பலன் இல்லாமல் இருந்த அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் கிதியோனுக்கு பலம் தந்து விளைச்சலை கெடுத்தவர்கள் ஓடினாங்க. ஆகாரத்தையும் ஆடு மாடு கழுதையும் அழித்தவங்களை கர்த்தர் அழித்தார். ஒரு பெரிய விக்டரி, ஜெயம், ஒரு பெரிய ரட்சிப்பு திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்திற்குள் கிதியோன் மூலம் வந்ததை போல உன் மூலம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஒரே ஒரு வார்த்தையை பார்த்து கிதியோன் மேலே எனக்கு இருந்த அந்த அன்பு அது அதிகமானது. அவர் சொல்றாரு, ஜெயம் வந்துருச்சு, மீதியானர் கையிலிருந்து தேசத்தை மீட்டுட்டாங்க. இப்போ என்ன தெரியுமா நடக்குது? திரும்ப இவங்க விதைச்சதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நல்லா ஆயிட்டாங்க.
அவங்களுடைய சிறையிருப்பு மாறிடுச்சு. இப்போ எல்லாரும் கிதியோன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, கிதியோன், நீ உன்னுடைய மகன் சந்ததியில் வருகிற மகன்கள், அவங்க சந்ததியில் வரப்போகிற மகன்கள் என்றென்றைக்கும் எங்களை ஆள வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த கிதியோன் சொல்கிறாரு, நான் உங்களை ஆள மாட்டேன், என் பையன் உங்களை ஆள மாட்டான், என் சந்ததி உங்களை ஆளாது, கர்த்தரே உங்களை ஆளுகிறவர், தேவனே உங்களை ஆளுவார். எனக்கு அன்பானவர்களே, சோர்ந்து போய் பலன் இல்லாமல் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் கழுகுக்கு ஒத்த ஒரு பலனை தர இப்பொழுது நிரப்ப போகிறார். நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் உடனடியாய் எழுந்து நின்றவர்களாய்